மகிழ்ச்சியாக வைக்கக்கூடிய பல விஷயங்கள் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது, சோகமாக மட்டுமே இருக்கும் விஷயங்களில் கவனம் செலுத்திக் கொண்டே இருந்தால் மகிழ்ச்சியை முற்றிலுமாக இழந்து விடுவாய் என் பிள்ளையே. நான் உனக்காக இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியை மட்டுமே தருவதற்கான அத்தனை முயற்சிகளையும் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். எனவே மனவேதனையாக இருக்கும் விஷயங்களை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? நீ செல்லும் பாதை இருளாக இருக்கிறதே என்று, எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லி புலம்பாதே, கலங்கவும் செய்யாதே. நம்பிக்கையோடு நடந்து கொண்டே இரு. ஏதாவது ஒரு வெளிச்சம் நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரிய வைப்பேன் உன் சாயிநாதர். நான் எப்பொழுதும் உன்னுடன் தானே இருந்து கொண்டிருக்கிறேன். எதற்காக இந்த மனபயம் உன்னில்? இருளாக இருக்கும் உன் வழியில் விளக்கேற்ற முயன்று பார், அல்லது வெளிச்சமாக இருக்கும் இடத்திற்கு நகரப்பார். அதை விடுத்துவிட்டு புலம்பிக் கொண்டு எனக்கு பயமாக இருக்கிறது, நான் என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று அங்கேயே நின்று கொண்டிருந்தால் இருளாகத்தானே இருக்கும் குழந்தையே. உன்னுடைய பயத்தையெல்லாம் விட்டுவிட்டு கண்களை மிகவும் மெல்லியதாக திறந்து பார். சுற்றும் முற்றும் கண்களை சுழல விடு. அங்கே ஒரு துளி வெளிச்சமாவது தெரிகிறதா என்பதை தீர்க்கமாக கவனி. அங்கே உடனே சென்றுவிடு. உனக்காக அந்த வெளிச்சத்தை கொடுத்தவன் சாயிநாதரை என்பதை முழுமையாக நம்பு. என்னுடைய உயிரே நீயாக இருக்கும் பொழுது, என் செல்ல பிள்ளையாக நீயாக இருக்கும் பொழுது, உனக்கு தேவையானதை நான் எப்படி தராமல் போய்விடுவேன் என் பிள்ளையே? உன் வலிகள், வேதனைகள், உன் மன குமுறல்கள், வேதனைப்பட்டது அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயமான ஒரு நல்ல வாழ்க்கையை நீ பெறுவாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் வசந்தமான நிகழ்வுகள் நிச்சயமாக நிகழப்போகிறது. இது சத்தியமாக உன் வாழ்க்கையில் நிகழத்தான் போகிறது. எல்லாம் மாறும் என் குழந்தையே. விரைவில் எல்லாமே உனக்கு சாதகமாகவே மாறும். உனக்கான அழகான வாழ்க்கை உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. உனக்கான வாய்ப்பு உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். உனக்கான ஒரு நல்ல பொக்கிஷமான வாய்ப்பு வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு செயலை முடிக்க 1000 முயற்சிகள் எடுத்தால் அதில் குறைந்தது 100 தடவையாவது தடைகள் இருக்கும். தடைகளை உடைத்து முன்னேறி செல்பவனே வாழ்வில் வெற்றியை பறித்து விடலாம் மிக சுலபமாக. தடைகள் 1000 வந்தாலும் அடியெடுத்து வைத்து முன்னேறி கொண்டே இரு. உன் வாழ்க்கை உனக்கு வசப்படும். தடைகள் பல வரலாம் குழந்தையே. தட்டி பறிக்க கூட்டமும் பல வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே. எப்பொழுதும் துணிந்து நில். உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கிறேன் என்பதை மனதார நம்பு. எப்பொழுதுமே முன்வைத்த காலை பின் வைக்காதே. பின்வைக்கும் எண்ணத்தை கூட விட்டுவிடு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்கிறாய்தானே? அப்படியென்றால் துணிந்து நில். எதிர்த்து போராடு. வாழ்க்கையை வெல்லலாம் வா குழந்தையே. எப்பொழுதும் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். மனது நிம்மதியாக இருந்தாலே சந்தோஷம் அடுத்து என்ன எடுக்க வேண்டும் என்ற உறுதுணையான முடிவு, உறுதியான முடிவு, மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாமே ஒவ்வொன்றாக உன் மனதிற்கு வரும். மனது நிம்மதியாக இருந்தாலே பிரச்சனைகளுக்கான தீர்வை மிக சுலபமாக எடுத்துவிடலாம். நிம்மதியாக இருந்தால் ஒரு நிமிடம் கூட வீணாகாது. அதுவே உன் மனதில் நிம்மதி இல்லாவிட்டால் நிமிடம் என்ன, வாழ்நாளே வீணாகிவிடும் குழந்தையே. எனவே எது நடந்தாலும், என்ன நடந்தாலும், எப்படித்தான் நடந்தாலும் உன் மனது எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். ஏனென்றால் நடப்பது நடந்தேதான் தீரும். நீ வேதனைப்படுவதாலோ, சோதனைப்படுவதாலோ, சோகப்படுவதாலோ, கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. ஏற்கனவே எல்லாமே தீர்மானிக்கப்பட்டவைதான். நீ நினைத்தாலோ, யார் நினைத்தாலும் எதையுமே மாற்ற இயலாது, மாற்றவும் முடியாது. எனவே எப்பொழுதும் எது நடந்தாலும் பயப்படாதே, கலங்காதே.
எது நடந்தாலும் எது வந்தாலும் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். என் பிரியமே, அனுதினமும் ஏதோ ஒரு நிகழ்வு உன் மனதிற்கு ஏதோ ஒரு நிகழ்வு உண்மையாகத்தான் நன்மை கொடுப்பதற்காகத்தான் நிகழ்கிறது என்பதை நீ நினைத்தாய் என்றால், நான் உன் சாய் தேவா உனக்கானதை எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறேன் என்றுதான் அர்த்தம். உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு நிச்சயமாக வழங்குவேன் என்பதில் சந்தேகமே இல்லை என் பிரியமே. உனக்கு என்று ஆசிர்வதிக்கப்பட்டதை தராமல் நான் எங்கு சென்று விடுவேன் குழந்தையே? மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள். எந்த ஒரு சூறாவளியையும் உன் மனதிற்குள் அனுமதிக்காதே. இனியும் உன் வேண்டுதலை அலட்சியப்படுத்த நான் விரும்பவில்லை. உனக்கானது அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் செய்ய போகிறேன் குழந்தையே. நம்பிக்கையோடு இரு, உன் வாழ்க்கையே மாறத்தான் போகிறது. வாய்ப்பை விட்டு விடாதே. திசை மாறிய உன் வாழ்க்கையை மாற்றுவேன் உன் சாயிநாதர் என்பதை தீர்க்கமாக நம்பு. கலங்காதே, நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உன் வீடு தேடி வரும் இந்த சுபமான வேளையில் முடிந்ததையும் நிகழ்ந்ததையும் எண்ணி வருந்தாதே. என்னை நினைத்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. நீ என்னுடைய பொக்கிஷமான குழந்தை. எதற்காகவும் மனதை போட்டு வருத்தி கொண்டே இருக்காதே. உன் வாழ்க்கை நிச்சயமாக பொற்காலமாகவே இருக்கப் போகிறது. நீ எதற்குமே பயப்பட தேவையில்லை. நீ நினைத்தபடி உன் வாழ்க்கை உனக்கு நல்லபடியாகவே அமையும். ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. வாழ்க்கை என்றால் கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும்? இன்பமும் துன்பமும் கஷ்டமும் சந்தோஷமும் கலந்து இருந்தால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். கஷ்டத்திற்கு துன்பத்திற்கு பின்வரும் இன்பமே இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். அதை அனுபவித்து பார்த்தவர்களுக்குத்தான் இந்த அர்த்தம் புரியும். கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் எதையுமே சரிசமமாக நினைக்க பழகி கொள்ள வேண்டும். கஷ்டம் வந்துவிட்டால் உடனே மனம் நொறுங்கி போவது மட்டுமல்லாமல் மனதை போட்டு வருத்தி கொண்டும் உன்னை சுற்றி இருப்பவர்களை போட்டும் குழப்பிக்கொண்டும் இருக்கிறாய். அப்படி இல்லாமல் எது வந்தாலும் மனதை சரிசமமாக வைத்துக்கொள். கஷ்டம் வந்துவிட்டால் ஒரேதடியாக வீழவும் கூடாது. இன்பம் வந்துவிட்டால் ஒரேதடியாக சந்தோஷமாக ஆடவும் கூடாது. சரிசமமாக வாழ்க்கையை வைத்து கொண்டாலே போதும். வாழ்க்கை நிம்மதியாக போய்கொண்டே இருக்கும். இன்பமும் துன்பமும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை என் பிள்ளையே. இன்பம் மட்டுமே நிரந்தரமாக இருந்துவிடவும் முடியாது. துன்பம் மட்டும் நிலையானதாக யாரிடத்திலும் இருக்கவும் முடியாது. மாறிக்கொண்டேதான் இருக்கும் இந்த வாழ்க்கையில். இன்பம் துன்பம் என்ற இரண்டு பக்கங்கள் எல்லோர் வாழ்விலும் உண்டு. எது வந்தாலும் மனம் தளராமல் உழைத்து நம்பிக்கையோடு நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியாகவே அமையும் என்ற நம்பிக்கையோடு உன் மீது நம்பிக்கை வைத்து உன் சாயப்பா மீதும் நம்பிக்கை வைத்து உன் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. நிச்சயமாக உன்னை வெற்றிக்கான இலக்கை தொடுவதற்காக உன் அப்பா உன்னை அழைத்து செல்வேன். இது சத்தியமான வாக்கு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் குழந்தையே. அதற்கான வழி அனைத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். திட்டத்தை தீட்டிவிட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்குள் உன் மனதை போட்டு வீணாக குழப்பாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களையும் உன்னால் வேதனைப்பட வைக்காதே. அனைத்தும் இனி உன் வாழ்வில் நல்லபடியாகவே அமையும். விதி ரேகையை மாற்றி எழுதப் போகிறேன் உன் சாயப்பா. இனி என்னதான் கவலை உன் மனதில் வந்தாலும் நம்பிக்கையோடு பெருமையோடு சொல். என்னிடம் இருப்பது என் சாயப்பா என்று பெருமையாக எல்லோரிடத்திலும் சொல். உன் சாயப்பா உனக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறேன். என்னை மீறி எதுவும் தவறாக நிகழாது, நிகழவும் முடியாது. பிள்ளையே, நிகழ்கால வாழ்வு என்பதுதான் மிக முக்கியமானது. உன்னுடைய எதிர்காலம் நல்லதாக இருக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் அது உன் கையில்தான் உள்ளது என் பிள்ளையே.
நான் நிச்சயம் ஜெயிப்பேன். ஜெயிப்பதற்காகவே இந்த உலகத்தில் பிறந்துள்ளேன். என்னை ஜெயிக்க வைப்பதற்காக என் அப்பா இருக்கிறார் என்று நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நிச்சயமாக நீ உன் வாழ்வில் ஜெயித்து விடலாம். எதிர்காலத்தை பற்றிய பயத்தை உடனே உன் மனதிலிருந்து அழித்துவிடு. எது நடந்தாலும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை பரிபூரணமாக நம்பு. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் அனைத்தும் நடக்கிறது என்பதை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் சொற்கள் போல் உன்னுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக மிக ஆனந்தமாகவே மாறிவிடும். நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே செய். உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நிகழும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே அது திகழும். என்னை தேடி என் சாயப்பா வந்திருக்கிறார். அவர் என்னுடன் இருக்கும் பொழுது நான் எதற்காக அனைத்திற்கும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இரு. உன் மனதிற்கு அது ஒரு விதவிதமான புது தெம்பு கிடைப்பதை நீயே உணர்வாய். நீ இவ்வளவு உறுதியாக இருப்பதை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என் பிள்ளையே. எதற்கும் கலங்காதே என் பிள்ளையே. உன்னுடைய கஷ்டமான இந்த நிலைமையும் நான் மாற்றி காட்டுகிறேன். உண்மைக்கு சற்று திமிர் அதிகமாகத்தான் இருக்கும் என் பிள்ளையே. எதையுமே என்னால் சாதிக்க முடியும் என்பதை தீர்க்கமாக நம்பு. இறைவன் எப்பொழுதும் நம் பக்கத்தில்தான் இருக்கிறார் என்பதை அறிந்து புரிந்து கொள். எதற்குமே வீணாக உன் மனதை குழப்பிக் கொண்டே இருக்காதே. உறவினர், தாய் தகப்பர் யாராக இருந்தாலும் அவர் நம்மை கைவிட்ட போதிலும் உன் சாயப்பாவாகிய நான் எந்த பொழுதும் எந்த நொடியும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். தவறு ஒன்று நடக்கும் பொழுது அதை சகித்து கொண்டே போகும் பொழுது உனக்கான மரியாதை நிச்சயமாக உனக்கு கிடைக்காது. சிலரிடம் பேச வேண்டிய நேரத்தில் பேசியே ஆக வேண்டும். இல்லையென்றால் உனக்கான மதிப்பை நீ இழந்துதான் ஆக வேண்டும். சகிப்புத்தன்மைக்கும் அடிமைத்தனத்திற்கும் முதலில் வித்தியாசத்தை கண்டுபிடி. இல்லையென்றால் பந்தி முடிந்தவுடன் வாழை இலையை எப்படி தூக்கி எறிகிறார்களோ அதே போல உன்னையும் வேலை முடிந்தவுடன் தூக்கி எறிந்து விடுவார்கள். மறந்து செல்வதும் தான் கடந்து செல்வதும் தான் இந்த உலகத்தில் மிக சிறிய மருந்தாக இருக்க முடியும். எது நடந்தாலும் மறந்துவிடு. எது உன் மனதை காயப்படுத்தும் நிகழ்வுகளாக நிகழ்ந்தாலும் அதிலிருந்து நகர்ந்து சென்றுவிடு. இப்படி இருந்து பார், உன் மனது மிக நிம்மதியாகவே இருக்கும். உன்னை வாட்டி வதைக்கும் வலிகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் விரைவில் நிவாரணம் பெறப்போகிறாய். இவை அனைத்திலிருந்தும் விரைவில் உன்னை நான் விடுவிக்கப் போகிறேன். உன் தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன். உன் வாழ்க்கை அழகான எதிர்காலத்தோடு பொற்காலமாகவும் இருக்கப் போகிறது. என் மேல் முழுமையாக நம்பிக்கை வை என் பிள்ளையே. நம்பிக்கையோடு உன் கடமையை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். மனிதராக பிறந்தும் மிருக நிலைக்கு பலர் இழிந்து போகிறார்கள். மனிதராக பிறந்தும் மிக சிலரே தேவர் நிலைக்கு உயர்கிறார்கள். மனிதராக பிறந்தும் மனிதராக மனித பண்புகளுடன் சிலரே சராசரி வாழ்க்கை வாழ்கிறார்கள். நாம் தேவராக உயராவிட்டாலும் மிருக நிலைக்கு தாழ்ந்து போகாமல் சராசரி மனிதராக வாகிலும் வாழ வேண்டும். உடல் பஞ்சபூதங்களால் ஆனது என்பதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே. உனக்காக எனது துவாரகாவில் நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ விரைவில் வா என் பிள்ளையே. எனது தரிசனம் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பல பேர் மத்தியில் நான் உனது வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல மாறப்போகிறது. நீ உன் வாழ்வில் ஜெயிக்கப் போகிறாய். அதை நான் ஆனந்தமாக கண்டு களிக்கப் போகிறேன். அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் என்று வருத்தமடையாதே என் பிள்ளையே. உனக்காக எல்லையே இல்லாத சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தம் அற்புதம் எல்லாம் காத்திருக்கும். நிச்சயமாக உன் சாயப்பா அதை தீர்மானித்து விட்டேன். கவலைப்படாதே. அனைத்திற்கும் உன் அப்பா இருக்கிறேன் பிள்ளையே.
விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து வெளிச்சம் தருவேன் உன் சாயி தேவா. உன் விருப்பத்தை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் பிள்ளையே. யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன். தாமதம் வேணால் ஆகலாம், ஆனால் தப்பாமல் அனைத்துமே உனக்கு நடக்கும். உன்னை உயர்ந்த இடத்தில் வைப்பேன் உன் சாயி தேவா. யார் ஒருவர் முழு மனதுடன் என்னை நாடி என்னையே நிலைத்திருப்பார்களாயின் அவர்களுடைய உடல், ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள வேண்டியது அவசியமே இல்லை என் பிள்ளையே. நான் இருக்கிறேன் உன் கஷ்டத்தை போக்க, உன் மன வலிகளை துடைக்க. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது. துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான். உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. சந்தோஷமாக இரு. நீ நிச்சயமாக உன் வாழ்வில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை உடனே தூக்கி எறிந்துவிடு. முடிந்ததை நினைத்து நினைத்து எப்பொழுதும் வருந்திக் கொண்டே இருக்காதே. வருவதை நினைத்து நினைத்து பயந்து கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள். எதற்காக பயப்படுகிறாய்? எல்லா திசைகளிலிருந்தும் நான் உன்னை சூழ்ந்து கொண்டு நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய்? நம்பிக்கையோடு இரு கண்மணி. உனக்கு பெரிய மகிழ்ச்சி காத்திருக்கிறது. நல்லது நடக்கப் போகிறது குழந்தையே. உன்னுடைய யோசனைகளுக்கெல்லாம் மேம்பட்டவன் ஒருவர் நான் இருக்கிறேன் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு செயல்படு. வீணாக யோசித்து யோசித்து மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கான நல்ல தீர்வை நான் உனக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது குழப்பம் ஏன் உன் மனதில்? உன்னுடைய காரியங்கள் எல்லாம் தவறும் இல்லாமல் நிறைவேறுவதை அனுபவத்தால் நீ உணர்ந்து கொள்வாய். அதற்கான அறிகுறியையும் நான் உனக்கு காட்டுவேன். குழந்தையே, உன் வாழ்வில் புதுவிதமான ஒரு அத்தியாயம் தொடங்கப் போகிறது. நிராகரிப்புகளைக் கண்டு பதறாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் நான் இருக்கிறேன். உன்னை மேலே மேலே தூக்கி விடுவதற்காகவே நான் இருக்கிறேன் குழந்தையே. கனவென்று எண்ணிய வாழ்க்கையெல்லாம் நினைவாக மாறப்போகிறது. உன்னை விழ வைத்தவர் முன் உன்னை எழ வைக்கப் போகிறேன். உனக்கு நல்ல நேரம் துவங்குவதால் மட்டுமே என் வாக்கு உன் காதில் கேட்கிறது. எப்பொழுதும் துன்பத்தை அனுபவித்த காலத்தையெல்லாம் மறந்துவிடு. அது உனக்கு கற்பித்த பாடத்தை எப்பொழுதும் மறந்து விடாதே. நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது எதற்குமே கலங்காதே. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் வருந்தாதே. உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு. என் பார்வையில்தான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் நான் செய்ய நினைத்தது ஏதும் தடைப்படாது. யாரும் அதை தடுக்கவும் முடியாது. என் அன்பு குழந்தையே, உன்னால் முடிந்த நேரமெல்லாம் சாய் சச்சரிதத்தம் உள்ள நூலில் ஏதாவது ஒரு அத்தியாயமாக உன்னுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் குழந்தையே. உனக்கு பிடித்ததை நான் செய்வேன் என்று நினைப்பதை விட உனக்கு அதைதான் உன் தந்தை உனக்கு செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கையை உன் மனதில் வளர்த்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்வில் நீ முன்னேறுவாய் குழந்தையே. நல்லவர்கள் என்றுமே தோற்பதில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததே இல்லை. என்னை முழுமையாக நம்பிவிட்டு நீ எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை உனக்கு முன்பாக சென்று நான் அதை முடித்து உனக்கு வெற்றியை வரவழைக்கும் வேலையை மட்டுமே செய்து முடிப்பேன். அனைத்திற்கும் உன் சாயப்பாவே பொறுப்பு. காண நற்பலன்கள் நிச்சயமாக உனக்கு கவசமாய் நான் இருப்பேன் குழந்தை. உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்ப்பது தன்னிகரில்லாத உன்னுடைய அன்பும் பாசமும் மட்டும்தான். உன் அன்பு மட்டும்தான் என்னை சந்தோஷமாக உலாக வைக்கிறது. நீ என்னுடைய கண்ணின் கண்மணியாக இருக்கின்றாய். உன் கண்ணில் நீர் சொரிந்தால் அது என் இதயத்தில் வரும் போல எனக்கு இருக்கிறது.
என் இதயமே சுக்கு நூறாகி விடுகிறது. நீ என்னுடைய குழந்தை. நீ வாழ்வில் எல்லா நலன்களும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழப்போகும் என் புண்ணிய ஆத்மா. எந்த தந்தையும் தாயும் தன் குழந்தைகள் வீழ்வதை விரும்ப மாட்டார்கள். குழந்தையே, நீ ஜெயிக்க வேண்டும், நீ நன்றாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையில்தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், உழைத்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக உன் வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்களை கொடுப்பதை பற்றி மட்டுமே நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். குழந்தையே, இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. இரண்டுமே சரிசமமாக எடுத்துக்கொள். இன்பம் வந்துவிட்டால் பெரும் மகிழ்ச்சி அடைவதும், துன்பம் வந்துவிட்டால் அப்படியே வீழ்ந்து உட்கார்ந்து விடுவதும் கூடாது என் கண்மணியே. இரண்டையும் சரிசமமாக எடுத்துக்கொள். அப்பொழுதுதான் ஏமாற்றம் உனக்கு மிஞ்சாது. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் வருந்தாதே. உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய நினைத்தது ஏதுமே தடைப்படாது. நான் விரும்பியபடிதான் எல்லாம் உனக்கு நடக்கும். நான் இருக்கிறேன் குழந்தையே. வீணாக பயப்படாதே. நீ என்னை மனதார ஒரு நொடி நினைத்தால் போதும், மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன். நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில்தான் நான் இருப்பேன். நீ செல்லுமிடமெல்லாம் உன்னுடன் வழித்துணையாக நான் வருவேன். நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் சரி, நீ நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் சரி, நான் வந்து கொண்டேதான் இருப்பேன்.